இவங்களோட பாதுகாப்புக்காகவும் மன நிம்மதிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் யோர் ஆனர் அவங்களுக்கு விவாகரத்து வழங்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யோர் ஆனர். என்னம்மா, அவர் மூலமா உனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துச்சா? ஆமா மேடம். அவன் என்ன அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி என்ன வார்த்தையாலும் சரி செயலாலும் சரி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் மேடம். இப்போ நீங்க மியூச்சுவலா பிரியணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் யோர் ஆனர், மியூச்சுவல் தான் எதிர்பார்க்கிறோம். நீ என்னப்பா சொல்ற? நீங்க அவங்க சொல்ற குத்தத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு மியூச்சுவலா டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிறியா? ஏன்பா, நீ அடிச்சு காயப்படுத்தினதெல்லாம் உண்மையா? ஒன்னதான்ப்பா கேக்குறேன், பதில் சொல்லு. கோர்ட்ல வந்து அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? இங்க பார், அவங்க உன் மேல சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையா? என்னாச்சுப்பா? எதுக்கு அழுகுற? அழாம பேசு. யுவர் ஆனர், ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க மேடம். இதோ நிக்கிறாங்களே ஆனந்தி, இவங்கதான் என் உயிர் மூச்சு எல்லாமே. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு என் மனைவி மட்டும்தான். தயவு செஞ்சு விவாகரத்து கொடுத்து எங்களை பிரிச்சிட வேண்டாம்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நடிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல வளர்ந்தவன் யுவர் ஆனர். எனக்குன்னு அப்பா அம்மா சொந்தம் பந்தன்னு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை யுவர் ஆனர். எனக்குன்னு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே உறவு என்னோட ஆனந்தி மட்டும்தான். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க யுவர் ஆனர். பிரிச்சிடாதீங்க. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது உண்மைதான். அது எல்லார் வீட்லயுமே இருக்கிறது தானே மேடம். அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்க. ஆனா சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிட்டு இப்படி என்ன விட்டுட்டு போங்கன்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன் யுவர் ஆனர், என் மூச்சு காத்து கூட அவங்க மேல பட்டது கிடையாது. இது எல்லாமே வக்கீல் மேடம் அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஜோடிச்சு என் மேல பழி போடுறாங்க. நான் அவங்க மேல ஒரு நாள் கூட கை வச்சதே கிடையாது மேடம். என்னைக்கோ ஒரு நாள் சண்டை போட்டு இருந்திருக்கலாம், அவங்க மேல கோவப்பட்டிருக்கலாம், வார்த்தையால ஓடி வாடின்னு ஏதாச்சும் திட்டி இருக்கலாம். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க சொல்ற மாதிரி நான் கடுமையானவனா நடந்துகிட்டதே இல்லை. ஐயோ பாவம், யாரோ பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தால அவங்க காலெல்லாம் விழுந்து அலறான் போல. பாவம்.
இவ்வளோ சத்தமா அழுது கத்துறான். இருந்தாலும் அந்த பொண்ணு மனசிறங்க மாட்டேங்குதே. ம்? நம்ம அண்ணனுக்கு நடந்த அதே தான் இவனுக்கும் நடக்குது. தயவு செஞ்சு அவங்க சொல்றத கேட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். எங்களை பிரிச்சிடாதீங்க. ப்ளீஸ் மேடம். ஆனந்தி, ஆனந்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீதான்டா என்னோட உயிர். நீதான் என்னோட வாழ்க்கையே. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சு ஆனந்தி. உன் காலுக்கு நான் செருப்பா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்க ஆனந்தி. என்ன மன்னிச்சு. ஆஹா வீரபத்ரா, சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுரா. அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இரு. என்னம்மா நீ? இவர் அடிச்சாரு, காயப்படுத்தினாருன்னு ஏதேதோ சொன்ன. அந்த பையன் அழறானேம்மா. அவன் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு மன்னிப்பு கேட்டு அழறானே. இதுக்கு நீ என்ன சொல்ல போற? மேடம், தயவு செஞ்சு இவன் நடிப்பெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துறாதீங்க. இவன் இங்க வந்து வேணும்னே எல்லாரும் முன்னாடியும் அப்படியே நடிக்கிறான். தயவு செஞ்சு இதை நம்ப வேண்டான்னு கேட்டுக்கிறேன். எனக்கு விவாகரத்தை கொடுத்துருங்கன்னு உங்களை ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் மேடம். ஐயோ ஆனந்தி, வேணாம் வேணாம் ஆனந்தி. காலில் விட விழுகிற ஆனந்தி. ஆனந்தி, ஆனந்தி. ஏய் சீ. ஏமா, இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் வச்சு உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் எந்த ஈகோவும் பார்க்காம உன் கால்ல விழுந்து அழுகுறான். அத கூட நீ பெருசா நினைக்காம ஜீன்னு சொல்லி தள்ளி விடுறியம்மா. என்ன பொண்ணுமா நீ? மேடம், இது எல்லாமே நடிப்புன்னு எனக்கு மட்டும்தான் மேடம் தெரியும். ஐயோ மேடம், மேடம் நான் நடிக்கல மேடம், நான் நடிக்கல. இதுக்கு மேலே நீங்க விவாகரத்து கொடுத்தீங்கன்னா நான் தூக்க மாட்டி செத்துருவேன். சார் அழாதீங்க, செத்துருவேன். பாத்துக்கலாம். யுவர் ஆனர், கோர்ட்ல வந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு சொல்றது மிகப்பெரிய குற்றம். இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். எதிர்கட்சிக்காரர் இத ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது. என்னோட கட்சிக்காரர் உணர்ச்சி வசப்பட்டதுனால இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காரே தவிர தற்கொலை எண்ணம் அவருக்கு ஒரு நாளும் கிடையாது. அவர் தன்னோட மனைவியோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதனால அவரோட விருப்பத்தை நீங்க கருத்துல எடுத்துக்கணும் யுவர் ஆனர். இதோ பாருமா, நீ அவரு உன்னை அடிச்சாருன்னு சொல்ற, ஆனா அவரு உன்னை அடிக்கவே இல்லைன்னு சொல்லி எங்க முன்னாடியே உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரே.